டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. அதாவது சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டுங்க, முதல்ல இளைஞர்களை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் திமுக வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம் அப்படின்னு இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்று கூடி இங்கே ஒரு கூக்குரலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அதாவது திமுக எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்பட்டது திமுகவை நோக்கி. என்னன்னா, திமுக 2வது இடம்லாம் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது, அதனால இந்த வாட்டி நம்ம தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுகவும் இன்னொரு பக்கம் தாவேக்காவும் உறக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதனிடையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, எங்களை பார்த்தாயா அப்படி சொல்றீங்க, வரலாறை நான் திருத்தி எழுதுறையா பாருங்க, 2வது வாட்டி வந்து நான் என்ன பண்ண போறேன், வரலாறு படைக்க போறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுக சைட்ல இருந்து குரல் கொடுத்துன்னு இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இது திமுகவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க வந்து பார்த்தாங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதில் யாருக்குமே கிடைக்கல. அதிமுகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, தாவைக்காவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல, திமுகவுக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ திமுக கூட கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் வந்து ஒருத்தரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரே காட்டிலும் அவரை கொஞ்சம் அதிகமாக படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தலை வணங்கணும். ஸோ நம்ம யாருமே போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். ஸோ அது நமக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய உதவியோடு தான் என்ன பண்ணாங்க, போய் ஆதரவு கொடுத்தாங்க. திமுக ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோற்று போனதுக்கு காரணம் என்ன, ஏன் நம்ம தோற்றோம், எதனால தோற்றோம், அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அலசி ஆராய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. இதில் நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணாங்க சொன்னாங்க. இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப்சைட்டை கூட உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் கட்சிக்காரங்க மட்டும் சொல்லணும் இல்லை, பொதுமக்கள் எல்லாருமே சொல்லலாம். நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், கட்சிக்காரங்க தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு வேண்டுகோளை விடுத்தார். இதனால பல பேர் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவ மத தலைவர் மோகன் சி லாசரஸ் கூட என்ன பண்ணாருன்னா சொல்லியிருந்தாரு. இதை பற்றி நம்ம கூட நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம், நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம் வச்சுக்கலாம். அவங்க செஞ்ச தப்பு 2 தப்பு, இந்த 2 தப்பு நான் என்ன பண்ணுறேன், ஒரு குடிமகனா பொதுமக்களில் ஒருவனா நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் சி லாசரஸ் ஐயா கூட அவருடைய கருத்து சொன்னார். ஆனால் இன்னைக்கு திமுகவிலேயே சில பூகம்பல் வெடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இந்த ஜென்சி அப்படின்றது ஒரு விஷயம் நடந்ததுல, நிகழ்ச்சி நடந்ததுல, இதை வந்து பார்த்தீங்கன்னா புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா அப்படின்ற மாதிரி கூட தாவேக்காவினர் என்ன பண்ணாங்க, விமர்சிச்சாங்க. எங்களை பார்த்து உடனே ஜென்சி அப்படின்னு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு டிபி காப்பி அடிக்கிறாங்க திமுக அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிட்டாங்க. ஆனால் ஜென்சி அப்படின்றது வந்து தாவேக்காவினருக்கு மட்டும் காப்பிரைட் செய்தி கொடுக்கல, எல்லா கட்சியிலும் ஜென்சின்னு இருக்கிறாங்க, பாஜகவில் இருக்கிறாங்க, பாமகவில் இருக்கிறாங்க, விசிகாவில் இருக்கிறாங்க, அதே போல் திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க, நீங்கள் எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லா கட்சியிலும் ஜென்சி அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு உரிமையெல்லாம் கோர முடியாது. என்ன ஒன்று, இந்த திமுகவில் அதை வந்து என்ன பண்ணல, பெருசாக பிரதிபலிக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இளைஞர்களை வைத்து சின்ன பசங்களை வச்சு தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது தான் இன்னைக்கு திமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சி சுதாரித்து கொண்டது. ஸோ இந்த யுக்தியை நம்ம ட்ரை பண்ணலையே. நம்ம என்ன சொல்ல போனால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி என்ன சொன்னார்னா, நாங்கள் எதிரியாவே நினைக்கல, இவங்கெல்லாம் எதிரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அலட்சியமாக இருந்துட்டோம், அதுதான் எங்கள் தோல்விக்கான காரணம் அப்படின்னு கூட அவர் சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த ரொம்ப பெருசாக என்ன பண்ணாங்கன்னா திமுகவில் பேசப்பட்டது. இந்த ஜென்சி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசப்பட்டது. ஸோ அதனாலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ திமுகவில் ஒரு பூகம்பம் பிடிச்சிருக்கு. என்னன்னா, இந்த பெரியவங்களா இருப்பாங்கல்ல, மூப்படைஞ்சவங்க, ஓய்வடைஞ்சவங்களா இருப்பாங்களா பெரியவங்க, முதிர் வயதில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, இளைஞர்களை உள்ள கொண்டு வாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உதயநிதியுடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உதயநிதிக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க, கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுங்க, திமுகவை அவர் கண்ட்ரோலில் கொடுங்க, அவர் வழி நடத்தட்டும், இளைஞர்களுக்கு வழி விடுங்க சார், சின்ன பசங்களுக்கு வழி விடுங்க. இன்னைக்கு தாவேக்காவை பார்த்து கற்றுக்குங்க, எல்லாத்துலேயும் சின்ன பசங்க, மினிஸ்டர் சின்ன பசங்க, எம்எல்ஏ சின்ன பசங்க, எல்லாத்துலேயும் சின்ன பசங்க தான், இளைஞர்கள் தான். அது போல திமுக ஒரு வளர்ந்த கட்சி, ஒரு பிராட் மைண்டாக இருக்கிற கட்சி, அந்த கட்சியில் இளைஞர்களை வழிவிடுங்க, இளைஞர்களை வழிநடத்தி செல்கிற உதயநிதி அவர்களுக்கு ஃபுல் கண்ட்ரோலை கொடுங்க. ஏன் அவரை வந்து இவ்வளோ தடை பண்ணுறீங்க? துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், எல்லா விஷயத்திலும் இளைஞர்களை கொண்டு வாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஓங்கி குரல் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து முதியவர்களை ஒதுக்க சொல்லலை, இந்த சீனியர் லெவலில் என்ன பண்ணலாம் முழுசாக நாங்கள் ஒதுக்க சொல்லலை. இப்போது முதல்வன் படத்தை எடுத்துக்கோங்களேன், அவர் ஒரு அமைச்சரவை வந்து என்ன பண்ணுவார், கட்டமைப்பார். அது
ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் அப்படி தான் இருக்கும். அது செயல்படுத்துறதுல அது வந்து இருக்கலாம். அதில் எந்த சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு நிர்வகிக்கிற ஆட்சியாளர்களுக்கு மட்டும் தான் தெரியும் வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுகவில் இந்த கலகக்குரல் எழும்புதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சீனியரை வைங்க, அவருக்கு கீழே ஒரு ஜூனியரை வைங்க. ஏன்னா முதியவர்கள் எங்களுக்கு வழிகாட்டணும், எப்படி இது ஹேண்டில் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த விஷயத்த ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு சீனியர் இருக்கிறாங்கன்னா ஒரு இளைஞர்களை வைங்க, அவங்க வழியில எங்களை வழிபட சொல்லுங்க. அவங்க வந்து எங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. எங்களை என்ன பண்ணணும், கையை காட்டணும், நாங்கள் என்ன பண்ணணும், போகணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு கை காட்ட சொல்லுங்க, நாங்கள் உள்ளே போகிறோம் என்னென்ன விஷயம். ஏன்னா ஒரு சீனியருக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகுதியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, சீனியர்களை நாங்கள் முழுசாக ஒதுக்க சொல்லலை, நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள எங்களுக்கு வழிகாட்ட சொல்லுங்கள், நாங்கள் நடந்து போகிறோம் அப்படின்னு தான் அவர் முன்வைக்கிற வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனால தான் இப்போ திமுகவில் ஒரு பயங்கரமான ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. இளைஞர்களுக்கு வழிவிடுங்க, முதியவர்களை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உதயநிதிக்கு முக்கிய பொறுப்பு கொடுங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு தகவல் கூட அரசல் புரசலா வந்தது, திமுகவில் செயல் தலைவர் பதவியை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செயல் தலைவர் அப்படின்ற பதவி கொடுத்தது. ஏன்னா அப்போ வந்து ஐயா கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால செயல் தலைவர் பதவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் கலைஞருடைய இறப்புக்கு பிறகு அவர் தலைவராக மாறாரு. ஸோ இப்போ இளைஞர்களுக்கு அதிக விஷயம் இருக்கிறதுனால இளைஞர்கள் கையில் இந்த தமிழ்நாடு அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுனால உதயநிதி அவர்களுக்கு செயல் தலைவர் பதவி கொடுத்துட்டு அவரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வழிகாட்ட சொல்லுங்க, நாங்க அவர் நடக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்ற விஷயத்தை தான் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ திமுகவுடைய தோல்வியின் எதிரொலி எந்த அளவுக்கு திமுகவை பாதிச்சிருக்கு, திமுகக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் எழும்பியிருக்கு, ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இது உட்கட்சி பிரச்சனையா அப்படின்னா உட்கட்சி பிரச்சனை இல்லை. ஆனா இதை சீரியஸாக எடுக்காமல் போனால் உட்கட்சி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திமுகவில் இப்போது இளைஞர்களுடைய கை ஓங்கி இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு மிக 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 முக்கிய பொறுப்புக்கு வரப்போகிறார் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் அப்படின்னு நம்மளுக்கு கணிக்க முடியல அப்படின்றதுனா. ஆனால் ஒன்று, திமுகவில் இனி வரும் காலங்களில் இளைஞர்களை அதிகப்படியாக பார்க்கலாம். இந்த ஜென்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி திமுகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா திமுக எல்லா இடங்களையும் பட்டி தொட்டி எங்கும் சந்து புந்தல் எல்லாத்துலையும் இருக்குது. ஆனால் இது இளைஞர்கள் கையில் இருக்குதா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த ஜென்சி மூலிமா இளைஞர் கையில் இந்த திமுக கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்கிறது. இளைஞர்களை வழிநடத்தி செல்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை மிக சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு முக்கிய பொறுப்புல வந்து எங்களால் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.